புது வார்த்தைகள் குழந்தை கத்துக்கிறது வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு என்ஜாயபிள் ஈவெண்டா இருக்கணும். பாயிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குழந்தைகள் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அதை கவனிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட் பண்ணிட்டு உங்களை சொல்லணும்னு கூட சில குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாடலிங் நீங்க பண்றது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரியே தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட பேரு, சுத்தி இருக்கிறவங்களோட பேரு, இப்போ உறவு முறையெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க மாமா, இவங்க சித்தி, ஸோ இவங்களை வந்து எப்படி வந்து உறவு முறை வச்சு கூப்பிட வைக்கிறது, அதை எப்படி சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கும் இதே குழப்பம் மனசுல இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஸோ உறவு முறையை வச்சு குழந்தைகளை எப்படி கூப்பிட வைக்கலான்றத பத்தி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரிஹாப் நிறுவனத்தை 4.5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்தாதி ரிஹாப்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சர்வீசஸ் இருக்கு. எங்களோட கிளினிக் வந்து புருஷவாக்கம் சென்னையில இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் சம்பந்தமா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு. இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கும் நீங்க கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு குழந்தை வந்து உறவு முறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா நிறைய விஷுவல் கியூஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நேர்ல வரும்போது, இப்ப சித்தப்பா வராரு அப்படின்னா ஹாய் சித்தா அப்படின்ற மாதிரி சொல்றது, சித்தப்பா கிட்ட இதை கொடுங்க அப்படின்னு சொல்றது, சித்தப்பா கூட பாய் போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறது. ஸோ அந்த ஒரு டேர்ம், இப்ப சித்தப்பா ஒரு மாமா ஏதாவது ஒரு வார்த்தையா இருக்கலாம், அந்த உறவு முறையை திருப்பி திருப்பி அந்த ஒரு பர்சனை கை காட்டி திருப்பி திருப்பி சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம மாடலிங் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம கூட சேர்ந்து சொல்லலாம். ஸோ பாட்டிக்கிட்ட இதை போய் கொடுங்க, பாட்டிக்கிட்ட தலை சீவிக்கோங்க, பாட்டி வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆத்தரங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பர்சனை கை காட்டி அண்ட் அந்த வார்த்தையை பாட்டி ஒரு தாத்தா ஒரு சித்தப்பா அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது குழந்தை வந்து அசோசியேஷன் பில்ட் பண்ணுவாங்க. ஓ இவங்க தான் சித்தப்பா, இவங்க தான் பாட்டி அப்படின்ற மாதிரி அசோசியேஷன் பில்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜென்ரலிஸ்டிக்கா சொல்றத கொஞ்சம் நிறுத்தி ஸ்பெசிஃபிக்கா கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அவங்க கிட்ட கொடு, அங்கிருந்து இதை எடுத்துட்டு வா அப்படி சொல்லாம அப்பா கிட்ட கொடுங்க, சித்தா கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க வந்து கை காட்டி அவங்கள வந்து திருப்பி திருப்பி பாயிண்ட் பண்றதுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு பர்டிகுலர் போட்டோஸ் மாதிரி எல்லாம் வச்சு கூட வந்து நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி போட்டோவா இருக்கலாம், இல்ல ஒரு 3-4 பேர் சேர்ந்து இருக்கிற போட்டோவா இருக்கலாம். அதுல வந்து நீங்க பாயிண்ட் பண்ணலாம், இது அம்மா, இது அப்பா, இது சித்தப்பா, இது பாட்டி அப்படின்ற மாதிரி நீங்க பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த பிக்சர்ஸ்லயுமே வந்து அவங்க பாயிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குழந்தைகள் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அதை கவனிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட் பண்ணிட்டு உங்களை சொல்லணும்னு கூட சில குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி உங்களை சொல்லணும்னு எதிர்பார்க்கும் போது நீங்க வந்து அதை பாசிட்டிவ் சைனா எடுத்து என்கரேஜ் பண்ணி அதுக்கு உண்டான கரெக்டான மாடலை நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ இப்போ குழந்தை பாயிண்ட் பண்றாங்கன்னா, ஓ இது யாருன்னு தெரியணுமா, இது அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி நல்ல இன்டர்நேஷனோட தெளிவா பொறுமையா சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீட்டில் இருக்கிற வேலைகளை ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம கரெக்டா அந்த உறவு முறை வச்சு வச்சு சொல்லுங்க. அது கண்டிப்பா செய்யணும். ரெண்டாவது வந்து போட்டோஸ் காட்டி நீங்க வந்து சொல்லலாம், அவங்களோட உறவு முறையோட பேர் என்ன அப்படின்றத போட்டோஸ் பாயிண்ட் பண்ணி நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். மூணாவதா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து பாயிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஃபேமிலி போட்டோ இருக்கு அப்படின்னா, பெரியப்பா எங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கும்போது அவங்க சர்ச் பண்ணி பெரியப்பாவை காட்டுற மாதிரி, சித்தப்பா எங்க அப்படின்ன உடனே அவங்க சர்ச் பண்ணி சித்தப்பா காட்டுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய மாடல் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்த உடனே அவங்களுக்கு கேள்விகள் கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம நிறைய மாடல் பண்ணி குழந்தைக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா அவங்களை இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். நாலாவதா நீங்க என்ன பண்ணலாம்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பால் பாசிங் கேம் மாதிரி, ஆர் வந்து ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து நீங்க போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு பால் இருக்கு அப்படின்னா அது குழந்தைகிட்ட இருக்கும். ஸோ நீங்க 1 2 3 அம்மா அப்படின்னு சொன்னா அவங்க டக்குன்னு போயிட்டு அந்த பால் அம்மா கிட்ட த்ரோ பண்ணணும்.
திருப்பி அந்த பால் வந்து குழந்தைகிட்டே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 1 2 3 சித்தப்பா அப்படின்னு சொன்னா அந்த பால் வந்து சித்தப்பா கிட்ட வந்து த்ரோ பண்ணணும். ஸோ அவங்க வந்து அட்டென்ஷனுமே வந்து இந்த கேம் மூலியமா டெவலப் ஆகும். ஸோ அவங்களுக்கு இது விளையாட்டா இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கத்துக்க வைக்கிறாங்க, நம்மளை செய்ய வைக்கிறாங்க அப்படின்றதே குழந்தைக்கு மறந்து போயிட்டு அவங்க விளையாட்டுல ஆர்வமாயிருவாங்க. ஸோ ஒரு 3-4 பேர் சுத்தி நின்னுக்கணும். எந்த உறவு முறை சொல்றோமோ கரெக்டா வந்து குழந்தை வந்து பாலை வந்து அவங்க கிட்ட போடணும். இந்த மாதிரி கேம்ஸுமே வந்து நீங்க கண்டக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லூடோ ஆர் வந்து ஏதாவது போர்ட் கேம்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த போர்ட் கேம்ஸ்ல வந்து சிம்பிள் வெர்ஷன், நீங்க நிறைய ரூல்ஸ் இருக்கிற மாதிரியான கேம்ஸ் வந்து வச்சுக்க வேண்டாம். சிம்பிள் ஜஸ்ட் கலர் மேட்சிங். யூனோ கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல சும்மா கலர் மேட்சிங் மட்டும் பண்ணலாம். ஒரு இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஜஸ்ட் அந்த டைஸ் உருட்டுனா என்ன நம்பர் வருமோ அந்த நம்பர் வச்சுக்கிட்டே வரணும், அது மட்டும் பண்ணலாம். ஸோ அப்ப வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, யார் யாரோட டர்ன்ன்றதை திருப்பி திருப்பி சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்பாவோட டர்ன், அப்பா தான் வந்து டைஸ் போடணும். நெக்ஸ்ட் பெரியம்மாவோட டர்ன், பெரியம்மா தான் டைஸ் உருட்டணும். அடுத்து பாட்டியோட டர்ன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் யாரோட டர்ன் அப்படின்ற விஷயம் வந்துட்டே இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து அந்த கேம்ல ஆர்வம் இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறோன்றத வந்து என்ஜாய் பண்ணி அந்த சந்தோஷத்துல இருக்கும்போது இந்த மாடலிங் நீங்க பண்றது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரியே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி இன்ஹெரண்டா இதெல்லாம் லிசன் பண்ண ஆரம்பிச்சு அவங்க தானா வந்து அதை கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்பவுமே வந்து அந்த அண்டர்லைங் விஷயம் என்னன்னா, லாங்குவேஜ் லேர்னிங், அதாவது மொழி வளர்ச்சி, ஒரு புது வார்த்தைகள் குழந்தை கத்துக்கிறது வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு என்ஜாயபிள் ஈவெண்டா இருக்கணும். அது ரொம்ப என்ஜாயபிள் ஈவெண்டா இருந்தாதான் குழந்தைக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் குழந்தையும் வந்து மென்மேலும் திருப்பி திருப்பி வந்து நம்ம கிட்ட பேசணும், விளையாடணும் அப்படின்ற ஆர்வத்தோட அவங்க வருவாங்க இல்லையா. ஸோ நம்ம உட்கார வச்சு கட்டி போட்ட மாதிரி உட்கார வச்சு இது சொல்லு, அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, இது தாத்தா தான், உனக்கு தெரியும் தானே, நீ ஏன் தாத்தாவே சொல்ல மாட்டேங்கிற, தாத்தான்னு கூப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு அந்த சொல்லணுன்ற ஆர்வமே கம்மியாயிரும். ஸோ அதை எந்த அளவுக்கு ஒரு கேமா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு நீங்க செயல்பட்டாலே குழந்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து சீக்கிரமா கத்து அதை பயன்படுத்தவுமே ஆரம்பிப்பாங்க. அடுத்த டிப்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, அவங்க வந்து அந்த ஒரு நபரை கூப்பிடுறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா. ஸோ யூஸ்வலாகவே வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குழந்தைகள் ரொம்பவே பேம்பர்டாக இருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிட்றதுனால அவங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அம்மா தண்ணி வேணும், அம்மா இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ அவங்க ஒரு விளையாட்டு மூலியமாகவோ இல்லை அவங்களோட எவ்ரிடே சோர்ஸ்க்காகையோ யாராவது ஒருத்தவங்கள கூப்பிடுறதுக்கு ஒரு சூழலை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க கத்துக்கிட்ட வார்த்தையை அவங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதர்வைஸ் என்ன ஆகும்னா, சும்மா அவங்க கேட்டா சொல்லுவாங்க, பட் அவங்களா தாத்தான்னு கூப்பிடுறது, தாத்தா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்றது, அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது சரிங்களா. ஸோ அந்த குழந்தை கத்துக்கிட்ட வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு ஒரு குட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, கொஞ்சம் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணி அவங்கள பேச வைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். கடைசியா நான் சொல்றது வந்து ப்ரீ ரெக்வசைட்ஸ். அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து மற்றவங்களெல்லாம் கூப்பிடணும், கரெக்டா பேர் வச்சு கூப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு சில ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது கொஞ்சம் கண் தொடர்பு இருக்கிறது, ஜாயிண்ட் அட்டென்ஷன், நம்ம கை காட்டுற இடத்துல வந்து அவங்க கவனிக்கிறது, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது சிட்டிங் டாலரன்ஸ், ரொம்ப நேரம் உட்காரணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 to 3 minutes ஆச்சும் ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்கக்கூடிய தன்மை, அட்டென்ஷன். ஸோ இப்போ நம்ம ஏதாவது பேசுகிறோம் சொல்லி கொடுக்குறோன்னா நம்மளை கவனிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதான் நான் முதல்ல சொல்லி கொடுத்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தை அதை கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பட் இந்த விஷயங்கள் கவனிக்கிற தன்மை, ஐ கான்டாக்ட், சிட்டிங்கு, இது எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாலுமே டக்குன்னு அந்த குழந்தை கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கவனிக்கிற தன்மை குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி தேவைப்படலாம். அதனால ஒரு எவாலுவேஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எந்த ஒரு குழந்தை வந்து மொழி வளர்ச்சி ஆகணும், நிறைய வார்த்தைகள் பேசணும், கற்றுக்கணும்னாலே அதுக்கு அண்டர்லைங் அடிப்படையான விஷயம் என்னன்னா கவனிக்கிற தன்மை தான். ஸோ அவங்க கவனமே இல்லாமல் இருக்காங்க, ஓடிட்டே இருக்காங்க, ரொம்ப துருன்னு இருக்காங்க, நான் உட்கார வச்சு பேச ட்ரை பண்ணுறேன் பட்
குழந்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு தடவை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பார்த்து ஒரு எவாலுவேஷன் எடுங்க. சம்டைம்ஸ் சில குழந்தைகளுக்கு சில எக்ஸசைசஸ் வந்து தொடர்ச்சியாக செய்யும் போதே குழந்தை சூப்பராக டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. இப்போ அந்த குழந்தை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மற்ற ஸ்கில்ஸ்லாம் வந்து வேகமாக அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கவனிக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ அது இருந்தால் நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேள்வியை கேட்ட சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இருந்து நீங்க சில விஷயங்கள் கத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த டாபிக்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணுங்க. நான் கட்டாயமா உங்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் வேற ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்ல பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் அதை பத்தியுமே பேசி தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.